வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இனி ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாது என்று கூறிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பானது அதிமுகவை மீண்டும் இணைப்பதற்கா அல்லது பாஜகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கா என்ற பல்வேறு விமர்சனங்களும், குறிப்பாக பாஜகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்குத்தான் முயற்சி செய்கிறார் என்று செய்திகள் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் இது முற்றிலும் தவறானது. ஒருபோதும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை கைவிட மாட்டார் ஓபிஎஸ் அவர்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு செல்வதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய வழக்கை விரைவாக முடியுங்கள், அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறை அதிகாரிகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய வழக்கை உடனடியாக விசாரணை செய்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சிறையில் தள்ளினால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். பாஜகவுடன் கூட்டணி வைத்து 2026இல் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று ஏற்கனவே தகவலை நம்மிடம் தெரிவித்துவிட்டார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக துரோகி என்று கூறக்கூடிய எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பன்னீர்செல்வம் அவர்களது முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அவரது ஆதரவாளர்களும் சிறைக்கு செல்ல வேண்டும். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலாவை கழுத்து அறுத்தது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தோல்வி அடைந்தவுடன் என்னையும் எனது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கி அவசர பொதுக்குழுவை கூட்டி பொதுச்செயலாளராக பதவியேற்று அதிமுகவின் தொண்டர்களையும் ஏமாற்றி விட்டான் பச்சை துரோகி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் பழையதை மறக்காமல் இன்றும் நினைவு வைத்து கொண்டு இதற்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளாரை தவிர பாஜகவில் இணைவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அதிமுக பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் வேறு கட்சியில் இணைவதற்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்திருந்தால் மக்களவைத் தேர்தலில் பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருப்பார். சுயேட்சையாக நின்றதற்கு காரணம் தன் பின்னால் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்குத்தான். சொன்னபடியே 2வது இடம், முதல் இடம் முஸ்லீம் லீக், 2வது இடம் பன்னீர்செல்வம், 3வது இடம் கூட அதிமுகவால் பெற முடியாது.